எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம வேதாகம இடங்களை குறித்து தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில இந்த நாள்ல ஒரு விசேஷமான ஒரு இடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த வேதாகமத்தில் உள்ள இடங்களை கற்றுக்கொள்வது ஆஹ் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். அந்த சம்பவங்களை எளிதாக புரிந்து கொள்வதற்கும், எந்த சூழ்நிலையில அந்த இடங்கள்ல தேவதாசர்கள் இருந்தாங்க, தேவன் அவர்களோடு இடைப்பட்ட விதம், அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்கு எளிமையானதாக இருக்கும். இந்த செய்தி இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த இடம் குறித்த ஒரு செய்தி சில வாரங்களுக்கு முன்பாக குவைத்ல உள்ள சில விசுவாசிகளோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் உதவி செய்தார். இப்ப இருக்கிற இந்த யுத்தம், ஒரு நிலையற்ற ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம ஐசிஆர்எம்ல ஒரு ஊழியக்காரர் இந்த விசுவாசிகளோடு தேவனுடைய செய்தியை நீங்க பகிர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் உங்களுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் இந்த இந்த இடத்தை தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அப்ப அதை குறித்து சில காரியங்களை சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் கரெக்டா அந்த அவங்களோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இந்த பெயரை சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமா இருந்தது. அந்த செய்தி அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டப்ப அவங்க அதிகமாக பலப்படுத்தப்பட்டாங்க. ஸோ இன்றைக்கும் அந்த வேதாகம இடத்தை குறித்து நாமும் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இது பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய வேதாகம இடம் என்கேதி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்கேதி, ENGEDI இங்கிலீஷ்ல. EIN கூட சில இதுல ப்ரொனன்சியேஷன் இருக்கு. என்கேதி, இந்த என்கேதிங்கிறது ரொம்ப அதிகமான இடங்கள்ல வராது. பட் ஆனா இன்னைக்கும் நீங்க இஸ்ரேலுக்கு நம்ம டூர் போனோம் அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த இடத்துக்கு போய் பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. அவ்வளவு ஒரு ஆச்சரியமான, மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த என்கேதி இருக்கிறது. இந்த என்கேதியான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இடம் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதோட போட்டோஸ் நான் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விட்டுருக்கேன். நீங்க அதை பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இது இருக்கக்கூடிய இடம் யூதேயாவின் வனாந்தரத்துல இருக்கக்கூடிய ஒரு பாலைவன சோலை. இந்த யூதேயா வனாந்தரம் சவக்கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக பயங்கரமான ஒரு வனாந்தரம். கொஞ்சம் கூட ஒரு தண்ணி இல்லாம ரொம்ப ஹார்ஷ் கிளைமேட், அதாவது மிக கடினமான ஒரு கால சூழ்நிலை உள்ள ஒரு வனாந்தரம் இது. சவக்கடலுக்கு கிழக்கு மேற்கு கடற்கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இந்த பாலைவன சோலை இருக்கிறது. சுற்றிலும் குகைகள், அந்த குகையும் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளவு ட்ரையா இருக்கும். ஆனா அதன் மத்தியில இந்த ஒரு பாலைவன சோலை இருக்கிறது. இந்த என்கேதிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்பிரிங் ஆஃப் த கிட், அதாவது ஆட்டுக்குட்டியின் நீரூற்று அப்படிங்கறதா இந்த என்கேதி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கே அர்த்தமாக இருக்கிறது. சோ இதுல போகிறவர்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக குளிக்கிறது, அந்த தண்ணீர்ல விளையாடுறது, அதை நீங்க பார்க்க முடியும். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இதை பத்தி அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இப்படி ஒரு இடமா வனாந்தரத்துல அப்படின்னு சொல்லி. இந்த வேதத்துல எங்க இந்த இடம் முதல்ல குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, 1 சாமுவேல் 23:29 முதல் முறையாக இந்த இடத்தை பற்றி நம்ம பார்க்க முடிகிறது. தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். சவுல் தாவீதை விரட்டி கொண்டு வருகிறான். காரணமே இல்லாமல் அவனை இப்படி ஆகிலும் அவனுடைய ஜீவனை எடுத்து விடணும்னு அவன் பின்னாடி வருகிறான். அவன் மேல இருந்த அபிஷேகம், அந்த அபிஷேகத்தினால தாவீதுக்கு உண்டான வெற்றி, ஜனங்களிடத்துல அவனுக்கு கிடைத்த தயவு, இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் பார்த்து அவனுக்குள்ள பொறாமை எழும்புகிறது. அந்த பொறாமையினால சவுல் தாவீதை பின்தொடர்ந்து வருகிறான். இப்ப தாவீதுக்கு தப்பி மறைந்து கொள்வதற்கு இஸ்ரேல்ல இந்த இடம்தான் அவனுக்கு மிகவும் பாதுகாப்பான இடம் சொல்லி இந்த இடத்துல தங்குகிறான். அந்த வாட்ஸ்அப்ல போட்டிருக்கிற முதல் போட்டோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்,
கொகையா குட்டி 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 கொகையா இருக்கும் கெபி. இந்த இடங்கள்ல போய் அங்கதான் போய் ஒளிந்து கொள்ளுகிறான் தாவீது. அது அரணிப்பான இடம் அப்படின்னு சொல்லும் போது அதோட அர்த்தத்தை நீங்க அந்த பிக்சர் பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு புரிஞ்சிரும். எந்த குகையில யாரு தங்கி இருக்கான்னு கண்டே பிடிக்க முடியாது. இப்படி பல குகைகள் இன்னைக்கும் அந்த வில்டர்னஸ், அந்த வனாந்திரத்துல நீங்க பார்க்க முடியும். அது தொடர்ச்சியாக 1 சாமுவேல் 24:1 பார்க்கும் பொழுது சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த 24வது அதிகாரம் முழுவதும் வாஸ்து பார்க்கும் பொழுது இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் நடக்கிறது. தாவீதும் அவனோடு சேர்ந்த ஜனங்களும் இந்த என்கேதியில் உள்ள இந்த ஒரு குகையில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த குகைய பார்த்து சவுல் வந்து மலை ஜாதிக்கு, அதாவது அவன் அந்த அந்த இடத்துல போய் அந்த தன்னை ரிலீவ் பண்ணிக்கிறதுக்காக அவன் போகும் பொழுது கரெக்டா அந்த குகைக்குள்ள அவன் போகிறான். இது ஏதோ தற்செயலாய் நேரிட்ட மாதிரிலாம் தெரியல. பட் ஆனா அந்த போன அந்த குகைக்குள்ளதான் தாவீதும் அந்த ஜனங்க அவனோட கூட இருந்தவங்களும் மறைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். தாவீது, ஆண்டவரே உன் கையில உன் எதிரிய ஒப்பு கொடுத்துட்டாரு, அவரை கொன்று அப்படின்னு சொல்றாங்க. மெஜாரிட்டி எல்லாருமே அது சொல்றாங்க. நல்ல வாய்ப்பு, யாருக்கும் தெரிய போறது கிடையாது, யாரும் சந்தேகப்பட போறதும் இல்லை, கொன்னுட்டு போயிட்டா யாருக்குமே தெரியாது. ஆனா தாவீது அந்த இடத்துல அந்த முடிவை எடுக்கவில்லை. பலோட வஸ்திரத்தின் ஓரம், சவுலோட வஸ்திரத்தோட ஓரத்தை அறுத்து கொள்ளுகிறார். அவருடைய இருதயம் அதுக்கப்புறம் படபடக்கிறது, துடிக்கிறது. அது தாவீது அத தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் சவுல் அந்த குகையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தாவீது அவரை பார்த்து, தகப்பனே, நீங்க உங்க உங்க ஜீவனை என் கையில ஆண்டவர் கொடுத்து கூட நான் இன்னைக்கு அதன் மேல் கை வைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவீது தன் வழியா போயிடுறாரு. சவுலும் அவரை ஆசீர்வதிச்சு விட்டு, நீ ரொம்ப பெரியவன், நீ ரொம்ப உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகிறார். ஒரு சில காரியங்களை இந்த என்கேதியின் மூலமாக இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஏராளமான காரியங்கள் இந்த என்கேதியில கற்றுக்கொள்ளலாம். ஆனா இன்றைக்கு முதலாவதாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, வனாந்தரமான ஒரு சூழ்நிலை தான் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. யாரால் அந்த வனாந்தரத்திற்கு துரத்தப்பட்டானோ அவரே அவர் கையில கிடைத்த பொழுது கூட தாவீது தன் கையை உயர்த்தவில்லை, அவருக்கு விரோதமாக எடுக்கவில்லை. அந்த இடத்துல இரக்கம், அதாவது கிருபை இங்க நியாய தீர்ப்பை முந்தி கொண்டது. அவர் நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம், தப்பே கிடையாது. தன்னுடைய எதிரியை கொல்வது அந்த இடத்துல தப்பே கிடையாது. ஆனாலும் தாவீது அதை செய்ய துணியவில்லை. ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர், நீங்க வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில போவது போல இருக்கலாம். யாரோ ஒருவரால் அந்த வனாந்தரத்துக்கு தள்ளப்பட்டது போல இருக்கலாம். அவர்களுடைய காரியங்கள்னால, மனுஷர்களுடைய சூழ்ச்சியினால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு பாதை வந்திருந்திருக்கலாம். கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். முதலாவது அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, தாவீது இந்த சூழ்நிலைக்கு வருவான் என்பது கர்த்தருக்கு முன்பே தெரியும். தெரியாததெல்லாம் இல்லை. நத்திங் டேக்ஸ் காட் பை சர்ப்ரைஸ். எதுவுமே ஆண்டவருக்கு ஆச்சரியமானது இல்லை. தற்செயலாய் ஆண்டவருடைய திட்டத்துல நடக்கிறதே கிடையாது. நத்திங் ஹேப்பன்ஸ் பை ஆக்சிடென்ட். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் நம்ம வாழ்க்கையில சரியாய் திட்டமிட்டு இருக்கிறார். இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில இந்த வனாந்திரம்ங்கிறது அது திட்டமிடப்பட்ட ஒன்று. அந்த வனாந்திரத்துக்கு அவன் தள்ளப்பட்டான். அவன் தள்ளப்பட்ட போது கூட ஆண்டவர் தாவீதோட கூட தான் இருந்தார். அவர் அந்த வனாந்திரத்துல இருந்த எத்தனை வருஷங்கள் இருந்தாரோ, ஆனா அத்தனை வருஷங்களும் ஆண்டவர் அவரை பாதுகாத்து, போஷித்து, பராமரித்து, அவர் கூட இருந்த ஜனங்களையும் ஆண்டவர் போஷிச்சார். வர 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 பார்த்தா கிட்டத்தட்ட தாவீதோட 600 மனுஷர்கள் இருந்தாங்க. இந்த 600 பேரும் தினமும் வனாந்திரத்துல சாப்பிட வேண்டும். ஆண்டவர் போஷிச்சார், நடத்தினார். அப்ப இந்த வனாந்திரமான சூழ்நிலையில சவுலை போல மனிதர்களால் நீங்க தள்ளப்பட்டிருந்தாலும், ஈவன் இஃப் யூ ஆர் ஃபோர்ஸ்ட் இன்டு இட்,
அந்த இடத்து சூழ்நிலைக்குள்ள சிச்சுவேஷன்ஸ்குள்ள உங்களை தள்ளி இருந்தா கூட ஆண்டவர் உங்களை போஷிக்க வல்லமை உள்ளவர், உண்மை உள்ளவர். அதை நம்ம மறக்கவே கூடாது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த வனாந்தரமான சூழ்நிலையில நம்ம இருக்கும் பொழுது ஒரு காலத்துல யார் நம்மள அந்த சூழ்நிலைக்குள்ள தள்ளுனார்களோ அவர்களே நம்ம முன்னாடி வந்து நிப்பாங்க. எப்படின்னா நிராயுதபாணியா. அவங்க கையில ஒண்ணும் இருக்காது. அதுக்கு மேல நம்மள வதைக்கவோ, காயப்படுத்தவோ, நம்மள ஆபத்தான சூழ்நிலை கொண்டு வரவோ அவங்க கையில பவர், வல்லமை இல்லாமல் போகும். ஆனா அந்த சூழ்நிலையில தாவீதை போல இரக்கம் காண்பிக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். பத்தியா, என்ன இந்த சூழ்நிலையில நீ தள்ளுன, ஆண்டவர் உண்மை உள்ளவர், சும்மா விடல. உன்னை பாரு, இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்றதுக்காக கர்த்தர் நம்மளை வைக்கல. இன்ஸ்டட் we have to show mercy. அந்த இடத்துல நம்ம அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். தாவீது அதை செய்தார். கர்த்தர் அதை கணக்குல வைத்து கொண்டார். நாட்கள்ல தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது காரணம் இதுதான். ஆண்டவருடைய இடத்துல தாவீது அங்க நின்னு ஆண்டவருடைய குணாதிசயத்தை காமிச்சிட்டாரு. நம்ம மேல நியாய தீர்ப்பு வர இருந்தது. சிலுவையில நியாயப்படி பார்த்தால் நாம தான் மரித்திருக்க வேண்டும். அது மரிக்கிறதுக்கு முன்னாடி கொடூரமாக சாத்தானால் நாம தான் விதைக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா நம்ம பாவம் செய்ய செய்ய சாத்தானுக்கு அது கொடுக்கப்படுகிற ஒரு லீகல் அத்தாரிட்டி, சட்ட உரிமையை, அதிகாரத்தை சாத்தானுக்கு நம்ம கொடுத்து விடுகிறோம். ஆனா நியாயப்படி பார்த்தா நம்ம ஒவ்வொருத்தரும் தான் அந்த சிலுவையில அறையப்பட்டிருக்கணும், கொடூரமாய் கொல்லப்பட்டிருக்கணும், அணுவாய் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கணும், சாகும் வரை சித்திரவதை நம்ம தான் அனுபவித்திருக்கணும். ஆனா ஆண்டவர் சிலுவையில அந்த இடத்துல நம்ம மேல நியாய தீர்ப்பை காமிக்கல, நம்ம மேல இரக்கத்தை காண்பித்தார். He chose mercy over judgment. அந்த ஹெசட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சில நாட்களுக்கு முன்னாடி தியானித்தோம். மிக மிக ஆச்சரியமான ஒரு வார்த்தை வேதாகமத்திலே. அதோட ஆழம் எங்க பார்க்க முடியும் அப்படின்னா சிலுவையில பார்க்க முடியும். பிதாவானவர் அந்த எல்லா நியாய தீர்ப்பையும் தன்னுடைய குமாரன் மேல ஊற்றினார். நம்முடைய இடத்துல அவர் போய் நின்னுட்டார். நின்னு அந்த அடி, அந்த எல்லா காரியங்கள், வியாதி, சாபம், இந்த உலகத்துல இருக்கிற கடைசி மனுஷன் அவனுடைய பாவம் வரைக்கும் எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில சகித்து கொண்டார். அப்ப நம்ம எந்த அளவுக்கு நாம மற்றவர்களுக்கு அந்த இரக்கத்தை நம்ம காண்பிக்க வேண்டும் இல்லையா? தாவீது ஒரு சிறந்த உதாரணமாக ஆண்டவருடைய இந்த குணாதிசயத்தை அந்த இடத்துல காண்பித்தார். அதே போல இன்னும் நாமும் கூட இந்த நாள்ல ஒரு முடிவெடுப்போம். வனாந்தரமான சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவர், என்னை போஷிக்க வல்லமை உள்ளவர். அதே போல இந்த வனாந்தரமான சூழ்நிலையில மற்றவர்கள் மேல நான் கடிந்து கொள்ளாம, பழி வாங்காம, நான் அந்த சூழ்நிலையில இருந்தாலும் மற்றவர்களுக்கு நான் இரக்கத்தை காண்பிப்பேன். ஸோ மிச்சமுள்ள காரியங்களை வரும் நாட்கள்ல நம்ம தியானிக்க போகிறோம். இந்த என்கேதி ஒரு அரணிப்பான ஒரு இடம். கர்த்தர் நமக்கு என்கேதியை போல இருப்பார். வனாந்தரமான சூழ்நிலையில இந்த என்கேதியில் உள்ள இந்த நீரூற்றை போல கர்த்தர் நம்மளை புத்துணர்ச்சி கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு என்கேதியாக நீர் இருக்கிறவர், என்கேதியில் உள்ள நீரூற்றாக இருக்கிறவர். வனாந்தரமான சூழ்நிலை வழியாக யார் கடந்து வந்தாலும் அவர்களுக்கு நீரே அரணும் கோட்டையுமாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, தாவீதுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒரு அரவணைப்பான ஒரு இடத்தை கொடுத்தீர். சவுலின் கைகள்ல சிக்க விடவில்லை. சவுலின் கைகளினால அவனுக்கு தீங்கு வர நீர் விடவே இல்லையப்பா. நீர் அபிஷேகம் பண்ணி நம்முடைய தாசனை காத்து கொண்டது போல உம்மால் அபிஷேகிக்கப்பட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை சில சமயங்கள்ல மிக கடினமானதாக, எங்களால் இதை கடந்து போய்விட முடியுமா, இந்த பாதையில முடிவுல என்ன இருக்குமோ அப்படிங்கிற ஒரு திகைப்பு சில நேரங்கள்ல எங்களுக்கு வருகிறது. ஆனாலும் எங்களுக்கு ஆண்டவரே, இந்த என்கேதியின் அரணிப்பான இடம் போல எங்களை தங்க செய்கிற ஆண்டவர்
நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட இடமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். யூ ஆர் அவர் ஹைடிங் பிளேஸ். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மறைவான இடமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். யூ ஆர் அவர் ரெஸ்டிங் பிளேஸ். எங்களை இளைப்பாற பண்ணுகிற ஸ்தலமாக நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் இந்த காலை வேளையில எங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த ரெஸ்ட தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்குள் நாங்கள் அந்த இளைப்பாறுதலை கண்டு கொள்ளுகிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையில உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.